அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். கண்ணாடியின் முன்னே நின்று கைகளில் வளையல்களை சரி செய்து கண்ணில் லேசாக மை தீட்டி அழகிய சிவப்பு நிற கரையிட்ட பருத்தி புடவையை உடுத்தி காத்து கொண்டிருந்தேன். கண்ணாடியில் தெரிந்த என் பிம்பத்தை நானே சில நொடிகள் உற்று பார்த்தேன். அப்போதுதான் என் கடை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த அந்த 24 வயது இளைஞன் விக்ரம் என்னை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னான். இந்த கலர் புடவையில் ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கீங்க மேடம். அவன் இயல்பாக சொல்லிவிட்டு நகர்ந்தாலும் 40 வயதில் உணர்ச்சிகள் வறண்டு போய் கிடந்த என் மனதிற்குள் முதல் முறையாக ஒரு துளி மழை விழுந்தது போல் இருந்தது. உடம்பில் ஒரு சிறிய நடுக்கம், நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு. வயது 40 ஆகிவிட்டது. இந்த வயதில் ஒரு இளைஞன் சொல்லும் பாராட்டு வார்த்தைகளுக்காகவா என் மனம் இப்படி தவிக்கிறது என்ற எண்ணம் வந்ததும் எனக்குள் சுய பரிசோதனையும் குற்ற உணர்ச்சியும் ஒரு சேர எழுந்தது. அன்பிற்காக, ஒரு சிறிய அங்கீகாரத்திற்காக ஏங்கிய ஒரு மரியாதையான குடும்ப பெண்ணிற்கு அந்த ஒரு கணத்தில் என்ன ஆனது? அவள் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை அறிய இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சாரதா. எனக்கு இப்போது 40 வயது ஆகிறது. சரியாக 18 வருடங்களுக்கு முன்பு எனக்கு திருமணம் முடிந்து காவிரி பாயும் பரபரப்பும் அதே சமயம் பாரம்பரிய அழகும் நிறைந்த இந்த கும்பகோணம் நகரத்திற்கு வாக்கப்பட்டு வந்தேன். நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே, 40 வயது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கட்டம் தெரியுமா? பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் பருவம், குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தலைமேல் வந்து விடியும் காலம். தன் ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டின் தேவைகளுக்காக தன்னையே தான் முற்றிலும் மறந்துவிடும் ஒரு காலகட்டம் அது. ஆனால் நான் தினமும் கண்ணாடி முன் நிற்கும் போதெல்லாம் என் உருவத்தின் மீது எனக்குள் ஒரு தனி பெருமை உண்டு. நான் ஒன்றும் இந்த கால 0 சைஸ் பெண் அல்ல. நல்ல லட்சணமான நிறைவான உடலமைப்பு கொண்ட அசல் பாரதிய பெண். அடர்ந்த நிறத்தில் சிவப்பு கரை கட்டிய பாரம்பரிய இலக்கல் பருத்தி புடவையை உடம்பில் சுற்றி நெற்றியில் அகலமான சிவப்பு நிற குங்குமமும் மூக்கில் சிறிய வைர மூக்குத்தியும் அணிந்து நின்றாள். என்னுள்ளிருக்கும் தாய்மையின் கலையும் ஒரு கம்பீரமும் எனக்கு ஒரு தனி வசீகரத்தை கொடுக்கும். சமூகத்தின் பார்வையில் என் உடலின் எடை அதிகமாக தெரியலாம். ஆனால் என் பார்வையில் அந்த தோற்றம் நான் கடந்து வந்த 18 வருட அனுபவத்தின் என் ஆளுமையின் அடையாளம். ஆனால் நண்பர்களே, வெளியே இவ்வளவு அழகாகவும் நிறைவாகவும் தெரியும் என் புன்னகைக்கு பின்னே ஒரு பெரிய சூனியம் ஒளிந்திருந்தது. என் கண்களில் எப்போதுமே ஒரு சிறந்த கலைஞரியாக வேண்டும் என்ற கனவு தீயாக எரிந்து கொண்டிருந்தது. சின்ன வயதில் இருந்தே வண்ணங்கள், தூரிகைகள், களிமண் உருவங்கள் என்றால் எனக்கு உயிர். வர்ணங்களை வைத்து புதிய உலகத்தை படைப்பதில் எனக்கு அவ்வளவு ஆர்வம். ஆனால் பிரகாஷுடனான திருமணம், இந்த குடும்ப வாழ்க்கை, வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள், விசேஷங்கள், பண்டிகைகள் என பொறுப்புகளின் நடுவே என் கலை கனவு சாம்பலால் மூடப்பட்ட தணலை போல மெல்ல மெல்ல தணிந்து போனது. என் கணவர் பிரகாஷ் ஒன்றும் கெட்டவர் அல்ல. அவர் என்னை கை நீட்டி அடித்ததோ காரணமில்லாமல் சண்டை போட்டதோ இல்லை. ஆனால் அவருக்கு என்னை ஒரு மனைவியாக, வீட்டை சுத்தமாக பராமரிக்கும் மருமகளாக, பொறுப்பான தாயாக பார்க்க மட்டுமே தெரிந்திருந்தது. என்னுள்ளிருந்த சாரதா என்ற பெண்ணின் கலை மனதையும் அவளது நுட்பமான உணர்வுகளையும் அழகை ரசிக்கும் எண்ணத்தையும் அவர் ஒருபோதும் புரிந்து கொண்டதே இல்லை. அதை உணர்வதற்கான நேரமும் அவருக்கு இருந்ததில்லை. எங்கள் குடும்பத்தாரின் பார்வையில் மனைவி என்பவள் வீட்டிற்கு வருபவர்களை உபசரிப்பவள், சமையலறையையும் வீட்டின் கணக்குகளையும் நேர்த்தியாக வைத்துக் கொள்ளும் ஒரு இயந்திர அமைப்பு மட்டுமே. கண்ணாடி முன் நின்றால் என் உருவத்தின் அழகு தெரியும். ஆனால் மனதிற்குள் யாராலும் சொல்ல முடியாத வேதனை இருந்தது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற இந்த தனிமை என்னை தினமும் சிறுக சிறுக வாட்டியது. இந்த மூச்சு முட்டும் சூழலிலிருந்து தப்பிக்கவும் என் மனதின் தனிமையை போக்கிக் கொள்ளவும் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அதுதான் என் வாழ்க்கையை அடுத்து என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியோடு தொடர்கிறது. கண்ணாடி முன் நின்றால் உருவத்தின் வெளிப்படை அழகுதான் தெரியும். ஆனால் மனதிற்குள் யாராலும் தொட்டு உணர முடியாத ஏதோ ஒரு வேதனை அடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இருந்தது என் நிலைமையும். இந்த தனிமையும் என்னை யாரும் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏங்கிய மனமும் என்னை தினமும் சிறுக சிறுக வாட்டி கொண்டிருந்தது. இந்த மூச்சு முட்டும் குடும்ப சூழலில் இருந்தும் என்னை சுற்றி இருந்த மௌனத்தில் இருந்தும் வெளிவரவும் என் தனிமையை போக்கிக் கொள்ளவும் தான் நான் ஒரு உறுதியான முடிவு
முடிவெடுத்தேன். என் கணவரிடம் பேசி கும்பகோணத்தின் ஒரு அமைதியான தெருவில் சிறிய கைவினை பொருட்கள் மற்றும் கலை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை சொந்தமாக தொடங்கினேன். என் கடை முழுவதும் வண்ண வண்ண களிமண் சிலைகள், கையால் பார்த்து பார்த்து வரையப்பட்ட தஞ்சாவூர் மற்றும் மதுபானி பாணி ஓவியங்கள், மறைக்கடசல் வேலைப்பாடுகள் நிறைந்த கலை நயமிக்க பொருட்கள் நிரம்பி இருந்தன. கடையின் உள்ளே நுழைந்தாலே ஒரு புது உலகம் போல கண்ணை கவரும் வானவில்லை போல மிளிரும். ஆனால் வெளியே அப்படி மிளிர்ந்த என் கடைக்கு நேர்மாறாக என் தனிப்பட்ட வாழ்க்கையோ வண்ணங்களே இல்லாத பழைய கருப்பு வெள்ளை திரைப்படத்தை போலத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. சாரதா, நீ வரைஞ்ச இந்த பெயிண்டிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குடி என்ற ஒரே ஒரு பாராட்டு சொல்லுக்காக என் மனம் ஏங்கியது. என் உழைப்பை, என் ரசனையை, என் இருப்பை யாராவது அங்கீகரிக்க மாட்டார்களா என்ற தவிப்புடன் என் மனசாட்சி எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. என் கணவர் பிரகாஷின் அன்றாட வாழ்க்கை ஒரு துல்லியமான கடிகார இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டிருந்தது. காலை சரியாக 8 மணிக்கு எழுந்து கடகடவென டிஃபன் சாப்பிட்டு விட்டு தன் மொத்த வியாபார கடைக்கு சென்றால் அவர் வீட்டிற்கு திரும்புவது இரவு 10 மணிக்குத்தான் இருக்கும். நாள் முழுவதும் அதே கணக்கு வழக்குகள், அதே சரக்கு கொள்முதல் பேச்சுகள், அதே லெக்சர் புத்தகங்கள். என் பார்வையில் அன்பு என்பது 2 மனிதர்கள் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு 2 வார்த்தைகள் பேசுவது, ஒருவர் சிரிக்கும் போது கூடவே சிரிப்பது, சோர்ந்து போகும்போது கையை பிடித்து கொள்வது. ஆனால் பிரகாஷின் கூற்றுப்படி கரண்ட் பில்லை சரியாக கட்டுவது, வங்கி இருப்பை பத்திரமாக பராமரிப்பது, வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை சளைக்காமல் வாங்கி போடுவதுதான் மனைவி மீதான அசல் அன்பு. வாழ்க்கையில் பணமும் கணக்கும் கச்சிதமாக இருந்தது. ஆனால் என் மனதிற்குள் கண்ணீரின் விம்மல் தான் மிஞ்சி இருந்தது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதுதான் ரொமான்ஸ் என்று நம்பியிருந்த கணவருக்கு என் கடை எப்படி போகிறது? என் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் ஆசைகள் என்ன என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு நிமிடம் கூட நேரமே இருக்கவில்லை. அன்று கும்பகோணத்தின் வானிலை முற்றிலும் மாறியிருந்தது. காலையிலிருந்தே ஆகாயத்தில் கார்மேகம் சூழ்ந்து மதிய வேளையில் லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியது. களிமண் சிலைகளிலிருந்தும் வெளியே தெருவிலிருந்தும் எழுந்த ஈரமண்ணின் வாசனை கடை முழுவதும் நறுமணமாக பரவி இருந்தது. அந்த ஜில்லென்ற காற்றில் கடையில் தனியாக அமர்ந்திருந்த என் மனமும் ஏனோ பாரமாக இருந்தது. என் கடைக்கு வந்து போகும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் அந்த ஒவ்வொரு கலை பொருளின் பின்னால் இருக்கும் என் உழைப்பையும் ரசனையையும் பார்ப்பவர்கள் அல்ல. மாறாக 10 ரூபாய் குறைச்சுக்கோங்க மேடம், 20 ரூபாய் விட்டு தரீங்களா என்று பேரம் பேசும் சாதாரண வாடிக்கையாளர்களே. அன்றும் நான் அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தெருவில் விழும் மலை துளிகளை பார்த்தபடி கடையின் கல்லாவில் அமர்ந்திருந்தேன். அப்போதுதான் என் கடை கதவின் மணி ஒலிக்க கதவை திறந்து கொண்டு விக்ரம் உள்ளே வந்தான். மழையில் லேசாக நனைந்தபடியும் கையில் ஒரு பெரிய டிராயிங் போல்டரை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த அந்த 24 வயது இளைஞன் வெறும் வாடிக்கையாளனாக மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப் போகிறான் என்பதை அந்த நொடியில் நான் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. விக்ரம் 24 வயதான இன்டீரியர் டிசைனிங் படிக்கும் கல்லூரி மாணவன். மழையில் லேசாக நனைந்திருந்த அவனது ஆடைகளிலிருந்தும் தலையிலிருந்தும் நீர் திவலைகள் சொட்டின. அவனது அக்குளில் ஒரு பெரிய டிராயிங் போல்டர் பத்திரமாக இருந்தது. கல்லூரியின் கடைசி வருட ப்ராஜெக்ட் ஒன்றிற்காக பழங்கால செம்மண் பாணியிலான களிமண் கலை பொருட்களை தேடி அவன் என் கடைக்குள் நுழைந்திருந்தான். அவன் உள்ளே வந்தபோது நான் வழக்கமாக வரும் ஏதோ ஒரு சாதாரண வாடிக்கையாளன் என்றுதான் நினைத்தேன். என்ன வேணும் தம்பி என்று இயல்பாக கேட்க நினைத்து எழுந்தேன். ஆனால் அவன் பொருட்களை பார்க்க தொடங்கிய விதம் என்னை அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது. அவன் அவசர அவசரமாக விலையை பார்க்கவில்லை. மாறாக என் கடையில் நான் நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்த ஒவ்வொரு பொருளையும் வண்ணங்களின் சேர்க்கையையும் மிகவும் நுட்பமாக கவனித்தான். சுவரில் தொங்கிய தஞ்சாவூர் ஓவியங்கள், அலமாரியில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த களிமண் சிலைகள், அவற்றின் மேலிருந்த பொடிப்பாடான செதுக்கல்களை கண்களை விரித்து பார்த்தான். அவனுக்கு என் கடை வெறும் வியாபார பொருட்களை விற்கும் இடமாக தெரியவில்லை, ஒரு கலை கூடமாக, ஒரு அருங்காட்சியமாக தெரிந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு என் அருகில் வந்து முகத்தில் ஒரு சாந்தமான மரியாதையான புன்னகையோடு கூறினான், மேடம், உங்களோட ஆர்ட் சென்ஸ், உங்களோட இந்த சுவை உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. இந்த களிமண் சிலைகளோட கலர் காம்பினேஷனும் அதை நீங்க அடுக்கி வச்சிருக்க விதத்தை பார்த்தா வாவ்
நிஜமாவே வாவ்! அந்த அற்புதம் என்ற ஒற்றை வார்த்தை 18 வருடங்களாக மழையையே காணாத என் மனதின் வறண்ட நிலத்தின் மீது விழுந்த முதல் மலைத்துளியைப் போல இனித்தது. என் மூச்சு ஒரு கணம் நின்று போனது போல் இருந்தது. என் கலைக்கு, என் ரசனைக்கு, என் உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்தவர்கள் என் வாழ்க்கையில் இதுவரை யாருமே இல்லை. எத்தனையோ வருடங்களாக என் ஆத்மா காத்து கொண்டிருந்த அந்த ஒரு பாராட்டு வார்த்தை அந்த மழை நாளில் முன்பின் அறிமுகமே இல்லாத ஒரு 24 வயது இளைஞனிடம் இருந்து வந்திருந்தது. என் முகத்தில் எனக்கு அறியாமலேயே ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அன்றைய மழை நாளின் அறிமுகத்திற்கு பிறகு விக்ரம் அடிக்கடி என் கடைக்கு வர தொடங்கினான். முதலில் வாரத்திற்கு ஒரு முறை வந்தவன் பிறகு 3-4 நாட்களுக்கு ஒரு முறை வர தொடங்கினான். என் கடைக்கு வியாபாரத்திற்கு வாடிக்கையாளர்கள் வராங்களோ இல்லையோ, கலையை பற்றி பேச தினமும் ஒரு நிரந்தர வாடிக்கையாளர் பிக்ஸ் ஆயிட்டான் என்று நானே மனதிற்குள் நினைத்து ரசித்து சிரித்துக் கொள்வேன். எங்கள் இருவருக்கும் இடையே கலை, பண்பாடு, வண்ணங்களின் சேர்க்கை மற்றும் பழங்கால ஓவியங்களை பற்றி மணிக்கணக்கில் பேச்சுக்கள் தொடங்கின. அவன் கல்லூரியில் தான் செய்யும் இன்டீரியர் டிசைனிங் ப்ராஜெக்டுகளை பற்றியும் அதில் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றியும் ஆர்வமாக பேசுவான். நான் இலக்கல் புடவையின் நெசவு வரலாறு, மதுபானி கலையின் பின்னணி, களிமண் சிலைகளுக்கு இயற்கை வண்ணங்கள் பூசும் முறைகளை பற்றி அனுபவபூர்வமாக சொல்வேன். வயது 40 கடந்திருந்தாலும் என் மனதிற்குள் புதைந்து கிடந்த கலை ஆசைகள் மீண்டும் ஒரு 16 வயது பெண்ணை போல துள்ளி குதித்தன. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும், என் சிறுவயது ஓவிய கதையையும், திருமணத்திற்கு பிறகு பொறுப்புகளுக்கு நடுவே கருகி போன என் கனவுகளையும் அவன் மிகவும் ஆர்வமாக கண்களை விரித்து கேட்பான். 18 வருட என் திருமண வாழ்க்கையில் என் கணவர் பிரகாஷிடம் நான் எத்தனையோ முறை என் ஆசைகளை சொல்ல முயன்று இருக்கிறேன். ஆனால் அவரோ, அதெல்லாம் எதுக்கு சாரதா, வீட்டில் இருக்கும் வேலை போதாதா, இந்த வயசுல உனக்கு பெயிண்டிங் ஒரு கேடா என்று ஒரே வார்த்தையில் தட்டி கழித்து விடுவார். ஆனால் விக்ரம் அப்படியல்ல. அவன் என் வார்த்தைகளுக்கும் என் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தான். அவன் கண்ணில் என் வயதோ என் உடலின் எடையோ நான் ஒரு நடுத்தர வயது குடும்ப பெண் என்ற பட்டமோ தடையாக இருக்கவில்லை. அவன் என்னை ஒரு சராசரி இல்லத்தரசியாக பார்க்காமல் ஒரு சிறந்த மனிதராக, ஒரு அபூர்வமான கலைஞரியாக மட்டுமே பார்த்தான். இந்த அங்கீகாரமும் பாராட்டும் என் மனதிற்குள் மெல்ல மெல்ல ஒரு புதிய புயலை உருவாக்க தொடங்கியது. அது அடுத்து என்னவாக உருவெடுத்தது என்பதை பார்ப்போம். ஒரு நாள் வியாழக்கிழமை எனக்கு மிகவும் பிடித்த அடர் நீல நிற பருத்தி புடவையை உடுத்தி கடைக்கு சென்றிருந்தேன். கழுத்திலும் காதிலும் அதற்கு பொருத்தமான பழங்கால வெள்ளி நகைகளை அணிந்திருந்தேன். விக்ரம் வழக்கம் போல மாலை வேளையில் கடைக்கு வந்தான். கதவை திறந்து உள்ளே வந்தவனே ஒரு கணம் தன் பார்வையை என் மீது நிலைக்க செய்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவன் பார்வை என் மீது விழுந்ததும் எனக்கு சற்றே கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. பிறகு அவன் மிகவும் மரியாதையாக தன் இயல்பான அப்பாவித்தனமான புன்னகையோடு சொன்னான், சாரதா மேடம், இந்த இண்டிகோ கலர் புடவையில் உங்க ஆளுமை எவ்வளவு கம்பீரமா அழகா எலிகண்டா இருக்கு தெரியுமா? இந்த கலர் உங்களோட ஆர்டிஸ்டிக் இயல்புக்கு கச்சிதமா பொருந்தது மேடம். அந்த பாராட்டு வார்த்தைகள் கண்டிப்பாய் பொய்யல்ல நண்பர்களே. என் வயதில் அன்பிற்காக ஏங்கி குடும்ப பொறுப்புகளுக்குள் தன் இருப்பையே மறந்திருந்த ஒரு பெண்ணிற்கு அந்த வார்த்தைகள் அமுதமாக தெரிந்தன. பிரகாஷ் என்னை அழகாக இருக்கிறாய் என்று சொல்லி எத்தனையோ யுகங்கள் கடந்து போயிருந்தன. எங்கள் இருவருக்கும் இடையே எந்த கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை. விக்ரமிற்கு என் மீது ஆழ்ந்த மரியாதை மட்டுமே இருந்தது. எனக்கு அவனது பேச்சின் மீதும் ரசனையின் மீதும் ஈர்ப்பு. ஆனால் என் தனிமை மனம் அவனது வருகைக்காகவும் அவன் உதிர்க்கும் அந்த சிறு சிறு பாராட்டு வார்த்தைகளுக்காகவும் ஏங்க தொடங்கியது. இதற்கு பிறகு என் அன்றாட வாழ்க்கை முற்றிலும் மாறத் தொடங்கியது. நான் தினமும் கடைக்கு புறப்படும் போதெல்லாம் அதிக கவனத்துடன் புதிய புதிய பருத்தி புடவைகளை தேர்ந்தெடுத்து உடுத்த தொடங்கினேன். கண்ணாடி முன் நின்று தலைவாரும் போது வழக்கத்தை விட கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டேன். புடவைக்கு சரியாக பொருத்தமான பொட்டு வைத்து கண்ணீருக்கு சற்றே மை தீட்டி எனக்காக நான் சிங்காரித்து கொள்ள தொடங்கினேன். மாலையாக பொழுது சாயும் போது அவன் வந்து விடுவானோ என்று அவன் வரும் வழியையே என் கண்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு நாள் அவன் கடைக்கு வராவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் ஏதோ பெரிய பொருளை இழந்து விட்டதை போன்ற ஒரு வெற்றிட உணர்வு என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாற்றம் எனக்குள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே சமயம் என் மனதிற்குள் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறிய பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் விதைத்தது. ஒரு புறம் விக்ரமின் பேச்சுக்கள் எனக்கு புதிய உற்சாகத்தையும்
இளமையையும் தந்தாலும் இன்னொரு புறம் வீட்டில் சூழல் மிகவும் மோசமடைந்து கொண்டிருந்தது. என் கணவர் பிரகாஷின் மொத்த வியாபாரத்தில் நாளுக்கு நாள் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. சந்தையில் போட்டிகள் அதிகமாகி மார்க்கெட் முற்றிலும் மந்தமாக இருந்தது. இதனால் மனமுடைந்தும் பதற்றமடைந்தும் காணப்பட்ட பிரகாஷ் வீட்டிற்கு வந்தால் எப்போதும் முகத்தை கடுகடவென உறிஞ்சி வைத்து கொண்டு இருப்பார். ஏற்கனவே என்னிடம் சரியாக பேசாத அந்த மனிதர் இப்போது முற்றிலும் மௌனமாகிவிட்டார். வீட்டின் சூழ்நிலையே ஒருவித மூச்சு முட்டும் அமைதியில் உறைந்திருந்தது. வீட்டின் அந்த மூச்சு முட்டும் சூழலிலிருந்தும் கணவரின் மௌனத்திலிருந்தும் தப்பிக்க நான் விக்ரமுடனான அந்த சிறு உரையாடல்களின் போதையில் மிதந்தேன். ஆனால் நண்பர்களே, ஒரு பெண்ணின் மன மாற்றத்தை இன்னொரு பெண் மிக விரைவில் கண்டுபிடித்து விடுவாள். என் கடைக்கு அருகிலேயே பூக்கடை வைத்திருந்த என் ஆருயிர் தோழி சுமா இதை நுட்பமாக கவனித்திருந்தாள். அவள் என் குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நன்றாக அறிந்தவள். ஒரு நாள் மதியம் கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் கையில் ஒரு முழம் மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு என் கடைக்குள் வந்தாள். பூவை என் கையில் கொடுத்துவிட்டு என் கண்ணோடு கண் பார்த்து அமைதியாக கேட்டாள், வெளியே பார்க்க உன் முகத்தில் ஒரு புது பொலிவு தெரியுது சாரதா. ஆனா உன் கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமான குழப்பம் தெரியுதே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க என்று நேரடியாகவே கேட்டாள். நான் திக்கி திணறி, ஒன்றுமில்லையே சுமா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் என்று சிரித்து சமாளிக்க பார்த்தேன். ஆனால் அவள் விடுவதாக இல்லை. பாரு சாரதா, உன் முகத்தில் ஒரு புது கலை வந்திருக்கிறது, உண்மைதான். நீ இப்போதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்றாய், எப்போதும் கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறாய். ஆனா உன் கண்ணில் ஒரு அலைபாயும் பயம் தெரியுது. அந்த பையன் விக்ரம் தினமும் வரான், நீ அவன் கூட மணிக்கணக்கில் பேசுறாய். எச்சரிக்கையா இரு சாரதா, வெளியில் மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. நீ கஷ்டப்பட்டு கட்டி கொண்ட குடும்பத்தையும் உன் மரியாதையையும் மறந்துடாத என்று அழுத்தமாக கண்டித்தாள். அவள் பேச்சை கேட்டு எனக்கு கோபமும் கூச்சமும் ஒரே நேரத்தில் வந்தன. என்னென்னவோ பேசாத சுமா, விக்ரம் என் கலை திறமையை மதிக்கும் ஒரு நல்ல பையன். அவனுக்கும் எனக்கும் அப்படி எந்த தவறான எண்ணமும் இல்லை. என் புருஷனுக்கு என் கலைனா என்னன்னே தெரியாது. இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பேசுறோம், அவ்வளவுதான் என்று அவளது பேச்சை தட்டி கழித்தேன். ஆனால் சுமா சென்ற பிறகு என் மனம் என்னையே கூர்மையாக கேள்வி கேட்க தொடங்கியது. விக்ரம் என்னை ஒருபோதும் தவறான பார்வையில் பார்த்ததில்லை என்பது உண்மைதான். ஆனால் என் தனிமை மனம் அவன் பால் எவ்வளவு அதிகமாக மன ரீதியாக ஈர்க்கப்பட்டிருந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருந்தது. பிரகாஷ் தராத கவனத்தை, கேட்காத அன்பான வார்த்தைகளை விக்ரம் கேட்டான். இந்த உணர்ச்சி சார்பு என்பது ஒரு பெண்ணை எவ்வளவு பலவீனமாக்குகிறது, கண்ணீருக்கு தெரியாமல் எவ்வளவு ஆழமான சுழலுக்குள் தள்ளுகிறது என்பது எனக்கு அப்போது புரியவில்லை. நான் செய்வது தப்பா அல்லது என் மகிழ்ச்சியை தேடிக்கொள்வது என் உரிமையா? இந்த மன போராட்டத்தில் என் மனம் வெந்து கொண்டிருந்த போதே என் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த மழைக்கால மாலை வேளையும் வந்தது. நான் செய்வது தப்பா அல்லது என் மகிழ்ச்சியையும் அங்கீகாரத்தையும் தேடிக்கொள்வது என் உரிமையா? இந்த மனசாட்சி என்னை வெந்து கொண்டிருந்த போதே அந்த மழைக்கால மாலை வேளையும் வந்தே விட்டது. அந்த மாலை பொழுது என் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது என்று நான் சிறிதும் ஊகிக்கவில்லை. திடீரென வானம் இருண்டு கார் மேகங்கள் ஒன்று கூட பெருமழை கொட்டத் தொடங்கியது. கும்பகோணத்தில் தெருக்களில் ஆள் நடமாட்டமே முற்றிலும் ஸ்தம்பித்தது. கடையில் நானும் விக்ரமும் மட்டுமே இருந்தோம். மழையின் அசாத்திய ஆர்ப்பாட்டத்தின் காரணத்தால் காற்று வீட்டிற்குள் அடிக்காமல் இருக்க கடை கதவை மூடியிருந்தோம். விக்ரம் தன் பாட்டிற்கு ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து பழைய மர பீரோவின் அமைப்பை தன் வரைபட புத்தகத்தில் சுவாரஸ்யமாக ஸ்கெட்ச் செய்து கொண்டிருந்தான். அந்த நிசப்தத்திற்கு நடுவே திடீரென என் கைபேசி ரிங் அடித்தது. திரை பார்த்தேன். என் கணவர் பிரகாஷின் அழைப்பு. போனை எடுத்து ஹலோ என்று நான் சொல்வதற்குள் மறுமுனையிலிருந்து அவரது எரிகின்ற கோபமும் எரிச்சலும் வெடித்தது. வியாபாரத்தில் ஏதோ பெரிய நஷ்டம், சப்ளையர்கள் கைவிட்டு விட்டார்களாம். அந்த முழு பயத்தையும் பதற்றத்தையும் ஆத்திரத்தையும் அவர் என் மீதே தீர்த்து கொண்டார். எங்கடி இருக்காய்? இன்னும் அந்த களிமண் பொம்மைகளோட தான் உட்கார்ந்திருக்கியா? இங்கே பிசினஸ் மூழ்கிட்டு இருக்கு. கடன் கொடுத்தவன் வாசலில் வந்து நிற்கிறான். உனக்கு தினமும் அந்த கடையில் உட்கார்ந்து டைம் பாஸ் பண்றதே வேலையா போச்சு. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு என்ன தெரியும் என்று காரணமே இல்லாமல் என் பக்கத்தின் நியாயத்தை கேட்கும் இரக்கமே இன்றி கத்திவிட்டு போனை துண்டித்தார். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் கூர்மையான அம்பாக பாய்ந்தன. என் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் கசிந்தது. 18 வருடங்களாக அவர் குடும்பம்
அவர் வீடு, அவர் பெற்றோர் என்று என் இளமையையும் ஆசைகளையும் தியாகம் செய்து உழைத்த எனக்கு அவர் கொடுத்த மதிப்பு இவ்வளவுதானா? என் கண்ணீர் கன்னத்தில் வலிய நான் உடனே கடையின் மூலையில் திரும்பி நின்று விக்ரமிற்கு தெரியாதவாறு அவசர அவசரமாக துடைத்து கொண்டேன். ஆனால் என் மன தவிப்பையும் கண்ணீரையும் விக்ரம் கவனித்து விட்டான். வெளியே மழை சுழன்றடித்து கொண்டிருந்தாலும் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் பக்கத்து டீ கடைக்கு ஓடி சென்று சூடான 2 கப் டீ வாங்கி வந்து என் முன் வைத்தான். அவனது தலைமுடியும் ஆடைகளும் மழையில் நனைந்திருந்தன. என் கண்ணீரை பார்த்த அவனது முகத்தில் ஒருவித பதற்றமும் பரிதாபமும் இருந்தது. அவன் மிகவும் மென்மையாக பண்பாட்டுடன் ஒரு அடி தள்ளி நின்று கேட்டான், என்னாச்சு சாரதா மேடம், ஏன் அழுறீங்க? ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணில் தண்ணியை என்னால் பார்க்கவே முடியல. உங்களை போன்றவர்களை, உங்களோட இந்த உயரிய கலாத ரசனையை, உங்க ஆளுமையை யார் இருந்தாலும் ஒரு ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் மேடம். தயவு செஞ்சு கண்ணை துடைச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்ததும் என் இதய துடிப்பு பன்மடங்கு அதிகமானது. இவன் என்னை உணர்கிறான். என் கண்ணீரின் மதிப்பு இவனுக்கு தெரிகிறது. பிரகாஷிற்கு என் மதிப்பு என்றுமே தெரியவில்லை, இனி தெரிய போவதும் இல்லை. நான் இப்போது விக்ரமிடம் என் மனதின் கஷ்டங்களை எல்லாம் கொட்டி விடவா? இந்த 18 வருட தனிமையையும் ஏக்கத்தையும் அவன் முன் அவிழ்த்து வைக்கவா என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் அடுத்த கணமே என் உள்மனம் உறக்க கத்தியது, இல்லை, கண்டிப்பாய் தவறு. நான் 40 வயது நடுத்தர குடும்ப பெண், கௌரவமான குடும்பத்தின் மருமகள். இவனுக்கு வெறும் 24 வயது, என் மகனின் வயதுடையவன். என் மனம் ஏன் இப்படி தவிக்கிறது? இது வெறும் ஒரு கப் டீ. ஆனால் நான் உணர்ச்சி பூர்வமாக இவனிடம் ஒரு அடி எடுத்து வைத்தால் என் குடும்பத்தின் நிம்மதி, என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை, சமூகத்தில் என் நிலை என்னவாகும்? வெளியே புயல் மழை கொட்டி கொண்டிருந்தது. உள்ளே என் மனதிற்குள் உணர்ச்சிகளின் பேரழிவு சூறாவளி. விக்ரம் அக்கறையுடன் நீட்டிய அந்த டீ கப்பை வாங்குவதற்கு என் கைகள் நடுங்கின. நான் கண்களை மூடி ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து விட்டேன். மனதிற்குள் பொங்கி வந்த அந்த உணர்ச்சி புயலை கட்டுப்படுத்த முயன்றேன். மெல்ல கண்களை திறந்த போது என் எதிரில் இருந்த மர வீரோவின் மேல் வைக்கப்பட்டிருந்த புத்தரின் களிமண் சிலை மீது என் பார்வை விழுந்தது. அந்த சிலை எத்தனையோ வருடங்களாக எந்த அசைவும் இன்றி அதே சாந்த முத்திரையில் அப்படியே அமர்ந்திருந்தது. அந்த புத்தரின் முகத்தில் இருந்த பிரசாந்தமும் மௌனமும் என் தலையில் சுற்றி கொண்டிருந்த மாய மேகங்களை மெதுவாக கரைக்க செய்தன. ஒரே கணத்தில் யதார்த்தம் என் கண் முன்னே தெளிவாக நின்றது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. விக்ரமின் வார்த்தைகள் வெறும் என் கலையின் மீதான ஒரு மூத்த பெண்ணின் மீதான சுத்தமான மரியாதை மட்டுமே. அவன் ஒரு அப்பாவி மாணவன். ஆனால் என் மனதின் தனிமையையும் அன்பின் ஏக்கமும் அவனது இயல்பான அக்கறையை வேறு அர்த்தத்தில் கற்பனை செய்து கொண்டன. பசித்தவனுக்கு பௌர்ணமி சந்திரனும் ரொட்டியாக தெரியுமாம். அப்படி ஒரு மாயையில்தான் என் மனம் சிக்கி இருந்தது. பிரகாஷ் எனக்கு என்றுமே ரோஜா பூ வாங்கி தந்ததில்லைதான், என்னை சினிமாவுக்கு அழைத்து சென்றதில்லைதான். ஆனால் எனக்கு கலையின் மீது இருந்த பைத்தியகரத்தனமான ஆசையை புரிந்து கொண்டு தன் வியாபார கஷ்டத்திற்கு நடுவேயும் இந்த அழகான கடையை கட்டி தந்தது அவர்தானே. அவரது அந்த கரடு முரடான கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் பின்னே என் மீதும் நம் குடும்பத்தின் எதிர்காலத்தின் மீதும் அவருக்கு இருந்த கடுமையான பாதுகாப்பு பொறுப்பு அல்லவா ஒளிந்திருந்தது. மழையிலிருந்து தப்பிக்க அந்த நேரத்து சூடான டீயும் ஆறுதலும் தற்காலிகமானது. ஆனால் 18 வருடங்களாக வேர்வை சிந்தி உழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்த பிரகாஷின் அந்த மௌன அன்புதான் சாஸ்வதமானது. நான் சட்டென என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். முகத்தில் ஒரு தெளிவான புன்னகையை வரவழைத்து கொண்டு விக்ரம் பக்கம் திரும்பினேன். நான் இருக்கிறது ராணி மாதிரி தான் விக்ரம், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது வெறும் பிஸ்னஸ் டென்ஷன், அவ்வளவுதான். புருஷன் பொண்டாட்டினா இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் என்று இயல்பாக சிரித்து கொண்டே அவனிடம் இருந்து அந்த டீ கப்பை கையில் வாங்கினேன். என் பேச்சையும் முக மாற்றத்தையும் கண்ட விக்ரமும் நிம்மதி அடைந்து ஆசுவாசம் அடைந்தான். அன்று இரவு மழை குறைந்ததும் நான் வழக்கத்தை விட சீக்கிரமே கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றேன். வீட்டில் பிரகாஷ் சோபாவில் தலை குனிந்து கைகளில் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் அத்தனை சோர்வு, அத்தனை தோல்வி தவிப்பு தென்பட்டது. அதை பார்த்ததும் என் நெஞ்சு சுருக்கென்றது. நான் நேராக சமையலறைக்கு சென்று சூடாக ஏலக்காய் தட்டி போட்டு டீ தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்து அவர் அருகில் அமர்ந்தேன். அவர் கையில் இருந்த கணக்கு புத்தகத்தை மெதுவாக வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு டீ கப்பை அவர் கையில் கொடுத்து மிகவும் அன்போடு, என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் இல்லையா உங்க கூட, சொல்லுங்க என்னாச்சு என்று கனிவாக கேட்டேன். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ நண்பர்களே, 18 வருடங்களில் முதல் முறையாக அந்த முரட்டு மனிதர் என் கனவு
கணவர் ஒரு சிறிய குழந்தையைப் போல என் தோள் மீது தலை வைத்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். பிசினஸில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு சாரதா. போட்ட பணம் எல்லாம் மூழ்கிடுச்சு. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி காப்பாற்ற போறேன்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குடி என்று உடைந்து போய் விம்மினார். அந்த கணத்தில் எனக்கு முழுமையாக புரிந்தது. அவரது கோபமும் எரிச்சலும் என் மீது அல்ல, அது தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லையே என்ற அவரது சுய பலவீனத்தின் அசாத்திய பயம்தான். நான் அவர் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஒன்றும் ஆகாதுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சி மீண்டும் எல்லாவற்றையும் சரி பண்ணலாம் என்று நம்பிக்கையும் தைரியமும் ஊட்டினேன். அன்று எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த 18 வருட மௌனத்தின் சுவர் உடைந்து உண்மையான அன்பின் பாலமும் புரிதலும் புதுப்பித்து உருவானது. தற்காலிகமான மெச்சுதல்களை விட நம்மை சார்ந்தவர்களின் பொறுப்பு மிக்க மௌன அன்பை புரிந்து கொள்வதே குடும்ப வாழ்க்கையின் உண்மையான பேரழகு. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மறந்து விடாமல் உங்கள் கருத்தை பதிவிடவும். நன்றி.